அன்னை ரமணிபாய் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்த துக்கத்தில் துயரத்தில் நாம் இருக்கிறோம். அடிகளார் அவர்களின் பெரும் துணை, உற்ற துணை, ஆன்மீக துணை அன்னை ரமணிபாய் அவர்கள். நேற்று நான் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் ஒரு நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு புதுதில்லியில் போய் இறங்கியதும் இந்த தகவல் கிடைத்து அதிர்ச்சி அடைந்தேன். ஐயாவை தொடர்பு கொண்டு விவரம் கேட்டறிந்தேன். 6 மணிக்கு டெல்லிக்கு சென்ற நான் உடனடியாக 8 மணி விமானத்தை பிடித்து சென்னை வந்து சேர்ந்து இன்று காலை விமானம் பிடித்து தூத்துக்குடி வழியாக சாமித்தோப்புக்கு வந்து சேர்ந்தேன். எப்படியும் இந்த இறுதி நிகழ்வில் பங்கேற்க வேண்டும், அன்னைக்கு உரிய அஞ்சலியை செலுத்த வேண்டும் என்ற அந்த துடிப்போடு இங்கு வந்து இந்த கடமையை ஆற்றி ஐயா அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிற ஒரு சூழலை நாம் அனைவரும் இருக்கிறோம். துணையை இழந்த ஆண் எஞ்சிய வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்ள இயலும் என்கிற துயரம் அவருக்கு கூடுதலாக இருக்கிறது. ஆணாயிருந்தாலும் பெண்ணாயிருந்தாலும் இல்லற துணையாயிருந்த ஒருவர் விடுகென மறைகிற போது எஞ்சிய காலம் ஒற்றையாய் வாழ வேண்டும் என்கிற துயரம் பெரும் துயரம். ஆனால் ஐயா அவர்கள், அடிகளார் அவர்கள் இந்த பெரிய இழப்பை, பெரும் துயரத்தை மிக சாதாரணமாக கையாளக்கூடிய அளவுக்கான முதிர்ச்சியை, பக்குவத்தை பெற்றிருக்கிறார் என்பதை நாம் இங்கு காண்கிறோம். தன்னுடைய துணை தன்னை விட்டு போய்விட்டதே என்கிற துக்கத்தில் வீழ்ந்து விடாமல், துவண்டு விடாமல், எஞ்சிய எதிர்காலத்தை எண்ணி அஞ்சாமல், கவலை இல்லாமல் ஐயா வைகுண்டர் கண்ட கனவை நனவாக்க வேண்டும் என்பதிலேயே கண்ணும் கருத்துமாக இருக்கிறார் என்பதை இந்த இரங்கல் நிகழ்வு நமக்கு உணர்த்துகிறது. இறப்பை அப்படித்தான் இலகுவாக எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று எல்லா மகான்களும் நமக்கு போதித்திருக்கிறார்கள். கௌதம புத்தராக இருந்தாலும், இயேசு பெருமானாக இருந்தாலும், நபிகள் நாயகமாக இருந்தாலும், நம்முடைய ஐயா வைகுண்ட சுவாமிகளாக இருந்தாலும் நமக்கு அத்தகைய போதனைகளை தந்திருக்கிறார்கள். உண்மையான ஆன்மீக வழித்தோன்றலாக நம்முடைய அடிகளார் அவர்கள் ஐயா வைகுண்டர் அவர்களின் அடியொட்டி இயங்கிக் கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நாள் அறியும். அவருக்கு எல்லோரும் வேண்டும், எல்லோரும் சமம். அதனால்தான் இன்றைக்கு தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு அடிகளாருக்கு ஆறுதல் கூறியிருக்கிறார். அவருக்கு பதிலாக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு அவர்களையும், மாண்புமிகு அமைச்சர் தங்கள் தென்னரசு அவர்களையும், இன்னும் பிற தலைவர்களையும் இங்கே அனுப்பி வைத்து ஆறுதல் கூறியிருக்கிறார். அதே போல எதிர்கட்சித் தலைவர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர்,
அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு அடிகளாரை ஆற்றுப்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் இங்கே அறிவோம். அனைத்து கட்சி தலைவர்களும், பொது உடைமை இயக்க தோழர்களும், அனைத்து சமய தலைவர்களும், கிறிஸ்தவம், இஸ்லாம் என்ற தோழமை மதங்களை சார்ந்த பெரியவர்களும் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். எவர் மீதும் வெறுப்பை உமிழாமல், எந்த மதத்தையும் இகழ்ந்து பேசாமல், மானுடத்தை நேசிக்கிற மகத்துவம் நம்முடைய அடிகளாரிடத்தில் மேலோங்கி இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். இந்த வாழிடத்திற்கு அல்லது இந்த மடத்திற்கு அன்புவனம் என்ற ஒரு பெயர் சூட்டியிருக்கிறார். சில ஆண்டுகளுக்கு முன்னர், சில 10 ஆண்டுகளுக்கு முன்னர் அன்பு தேசம் என்கிற பெயரில் ஒரு கட்சியை கூட அவர் தொடங்கினார். இந்த கட்சிக்கு அவர் வைத்த பெயர் அன்பு தேசம். நம்முடைய தேசம் மதத்தின் பெயராலோ சாதியின் பெயராலோ அழைக்கப்படக்கூடாது. இது இந்திய தேசம் என்று அழைப்பதை விட, தமிழ் தேசம் என்று அழைப்பதை விட, அன்பு தேசம் என்று அழைப்போம் என்று அறைகூவல் விடுத்தவர் நம்முடைய அடிகளார் அவர்கள். அந்த தொடக்க விழா நிகழ்வுகளில் பங்கேற்ற போதுதான் அவர் வெளிப்படையாக பேரன்போடு அறிவிப்பு செய்தார். தம்பி திருமாவளவன் இன்று முதல் என் தத்து பிள்ளை என்று சொன்னார். என்னுடைய ஆதங்கத்தை ஆற்றுப்படுத்தக்கூடிய வகையில் நாடார்குடியில் பிறக்கிற ஒரு குழந்தைக்கு நான் அம்பேத்கர் என்று பெயர் சூட்டுவேன், அதுவும் தம்பி திருமாவளவனை அழைத்தே நான் அந்த பெயரை சூட்டுவேன் என்று இந்த மண்ணை சார்ந்த ஒரு அன்பு தம்பிக்கு, குழந்தைக்கு அம்பேத்கர் என பெயர் சூட்டி உலகுக்கு எல்லோரும் சமம் என்பதை அறிவிப்பு செய்தவர் நம்முடைய அடிகளார் அவர்கள். அந்த தம்பி இன்றைக்கும் அந்த பெயரோடு ஒரு திரைப்பட கதாநாயகனாகவும் உயர்ந்திருக்கிறார். வெறும் சொல்லாக இல்லாமல் செயலிலும் காட்டக்கூடிய வல்லமை, பேராளுமை நம்முடைய அடிகளாருக்கு உண்டு. ஏதோ மேடைக்கு உணர்த்தப்பட்டு தம்பி திருமாவளவனை என் தத்து பிள்ளை என்று சொல்லிவிட்டேன் என்று இல்லாமல் குடும்பத்தில் நடக்கிற அத்தனை நிகழ்வுகளுக்கும், திருமணம் உள்ளிட்ட இன்றைய இந்த இறப்பு வரையிலான அனைத்து நிகழ்வுகளுக்கும் என்னை அன்போடு அழைத்து, என்னை முன்னிறுத்தி இந்த நிகழ்வுகளை நடத்துகிற உயரிய பண்பு, மானுடம் போற்றும் அந்த மாண்பு ஐயா வைகுண்டர் வழியில் வந்த அடிகளாரிடத்தில் மேலோங்கி இருக்கிறது. அவருடைய கனவெல்லாம் இந்த தேசம் ஒரு அன்பு தேசமாக வளர வேண்டும் என்பதுதான். அதனால்தான் விடுதலை சிறுத்தைகள் நடத்திய மது ஒழிப்பு மகளிர் மாநாட்டில் கூட வந்து பங்கேற்று இந்த மாநாட்டுக்கு பெருமை சேர்த்தார். காவி உடை என்பது அன்பின் அடையாளம் என்று அடிக்கடி நம்மிடத்தில் சொன்னோம். அது யாரையும் வெறுப்பதில்லை, பகைப்பதில்லை, இகழ்வதில்லை. அப்படி யாராவது செய்தால் அவர்கள் மானுடத்திற்கு எதிரானவர்கள், மனித நேயத்திற்கு எதிரானவர்கள் என்பதை அவ்வப்போது சுட்டிக்காட்டி வருகிறார். அப்படிப்பட்ட அடிகளாருக்கு உற்ற துணையாய் வாழ்ந்த அன்னை ரமணிபாய் அவர்களும் என்னை தனது குடும்பத்திலே ஒரு மூத்த பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு என் மீது அன்பை பொழிந்தவர், பாசம் கொடுத்தவர். இன்றைக்குத்தான் அவர் அன்னையின் விருப்பம் இதுதான் என்பதை என்னிடத்திலேயே சொன்னார். தம்பி திருமாவளவனுக்கு நம்முடைய அடையாளமாக இருக்க வேண்டும், அவருக்கு இந்த மண்ணில் ஒரு பிடியாமல் சொந்தமாக்கி தர வேண்டும் என்பதை அவர் விருப்பமாக வெளிப்படுத்தினார் என்பதை இங்கே பதிவு செய்தார். எனக்கு அப்படி எதுவும்
தேவைப்படாது என்பது அடிகளாருக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஆசை எதுவும் இல்லாதவன் நான் என்பதையும் அடிகளார் அறிவார்கள். ஆனாலும் எந்த அளவுக்கு அவருடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் எனக்கு இடம் இருக்கிறது என்பதை அந்த சொற்கள் உறுதிப்படுத்துகின்றன, அந்த உணர்வுகள் உறுதிப்படுத்துகின்றன. அப்படிப்பட்ட ஒரு இடத்தை தனது உள்ளத்திலே வைத்திருந்த அன்னை ரமணி அம்மா அவர்களை அடிகளால் இழந்து நிற்பதை போல் ஐயா வழியை சார்ந்த அனைவருமே நாம் இழந்திருக்கிறோம். அந்த துக்கத்தில் துயரத்தில் வீழ்ந்திருக்கிறோம். ஐயாவுக்கு நாம் ஆறுதலாக இருப்போம். அடிகளாக அவருடைய பணிகள் இன்னும் வீரியம் பெறுவதற்கு வலுப்பெறுவதற்கு நாம் உங்க துணையாக இருப்போம். அவருடைய வாழ்க்கை துணை இல்லாவிட்டாலும் கூட அவருடைய பொது வாழ்க்கை துணையாக நாம் அனைவரும் இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து, இவ்வளவு பெரிய அங்கீகாரத்தை எனக்கு இந்த சமூக தளத்தில் வழங்கி என்னை பெருமைப்படுத்தி இருக்கிற அடிகளார் அவர்களுக்கு நன்றி சொல்லி, மறைந்த அன்னைக்கு எமது வீர வணக்கத்தை செலுத்தி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்கள் பேசினால், அரசியல் பேசினாலும் சரி, ஆன்மீகம் பேசினாலும் சரி, இலக்கியம் என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அவர்களிடம் நான் ஒரே ஒரு செய்தி, தமிழகத்திலே கன்னியாகுமரி தொகுதி, கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஒரு ஒதுக்கீடு செய்யப்பட்ட வேண்டும் என்ற கோரிக்கை வந்து நாளாக இருக்கிறது. எனக்கு தோழபோது இருக்கிறது பக்கத்திலே தோழவை என்று சொல்வதுதான் வேறு. நம்முடைய கூட வாழ்கிற சகோதரர்கள், நம்முடைய பிள்ளைகள், அவருடைய உரிமை இழக்கக்கூடாது. எனவே இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலே அதிகமான கல்வி மக்கள் வாழ்கிற இந்த கன்னியாகுமரி தொகுதியை பொது தொகுதியிலிருந்து ஒரு தனித்தொகுதியாக தர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்து ஒரு நாள் நிறைவேற்றினார்கள். நான் பேசினேன், அறிவித்தேன். அறிவித்து எண்ணூற்றி ஏற்றுக்கொண்டார்கள். சரிதான், நாம் அதற்கு குரல் கொடுக்க வேண்டும் என்று. எனவே நான் முன்னே சொல்லுகிறேன், அரசை கேளுங்கள், அரசின் அறிவிலாக இங்கே இருக்கிறீர்கள், உங்களால் தான் அரசு இருக்கிறது. அப்படி ஒரு ஒதுக்கீடு செய்தால் இல்லை. நாங்கள் எல்லாம் கருங்கள் ஜாதி போன்றவர்களுடைய மாணவர்கள் போன்றவர்கள் சாமி எல்லாருமே சேர்ந்து கன்னியாகுமரி தொகுதியிலே நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் ஒரு நிறுத்தி நாங்கள் எல்லாம் வேலை செய்கிறோம், அவர்களை வெற்றி செய்வோம் என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்லிக் கொள்கிறேன். அதுபோல இந்த நிகழ்வு தொடர்ந்து நம்ம குடும்பத்தார் உற்றார்கள் எல்லோருக்கும் சொல்லிக் கொள்வது, நான் எங்கு என்னுடைய மனைவி காலமாக வேண்டும் என்று நினைப்பது அந்த காலமாக திங்கட்கிழமை ஐயாவளிக்காரர்களுக்கு இறைவனை சேர்கிற ஒரு நல்ல நாள். எனவே அந்த நாள் அவர்கள் சென்றது சிறப்பு. இன்னொன்று அவர்கள் அஞ்சாவது நாள். அதுபோல வெள்ளிக்கிழமை ஏழுவாசி, அந்த அதற்கு இடையிலே அவர்கள் சென்றிருந்தால் எங்களுக்கு பல இடர்பாடுகளை நடத்துவதற்கு சிரமம், மனசங்கடம், மக்களும் பொறுமையா இருப்பார்கள். 2 நாள் எந்த விஷயம் நடக்கிறது யாரும் கடமை. எனவே வியாழன் வெள்ளிக்கிழமை வேளாண் என்று காலையிலே பதிவு செய்ய கலந்துகளும் எங்கள் இதற்கு நடக்கிற விசேஷங்களை நடைபெறும் என்பதை எல்லோருக்கும் சொல்லிக் கொள்வது, எல்லோரும் வந்து சமைப்பது, எல்லோரும் உறவினர்கள்